Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. எந்த குக்கிங் எதுவுமே கிடையாது. முன்னாடி பன்னீர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற vlog பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக அண்ட் குலதெய்வம் கோயிலில் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 days நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 days ஆர் 1 week 10 days வந்து உங்களுக்கு திருச்சியில் இருந்து தான் vlog வரும். குலதெய்வம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது அதெல்லாம் ஷூட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. அங்கே முடிச்சுட்டு தென் அம்மா வீட்டில் வந்து ஒரு 10 days. ஸோ அப்படி தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 daysக்கு vlog போகுது. ஸோ நான் எப்போவுமே ஒரு 10 days ஒரு 1 weekக்கு மேலே ஊருக்கு போகிறதா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, எது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஊர்லேருந்து வந்தோன்னா அப்படிங்கிற பாத்திரம்லாம், இந்த மாதிரி செம்படம் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கட்டி எல்லாத்தையும் வச்சுடுவேன். இந்த கவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்வந்த் வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம டயப்பர் பெரிய பெரிய பேக்கில் வாங்கியிருப்போம் இல்லையா, பல்காக, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கவரில் மட்டும்தான் டஸ்ட் இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் உங்களுக்கு டஸ்ட் இருக்காரு. இப்போ நிறைய பேர்த்து வீட்டில் வந்து கபோர்டு இருக்குது. ஸோ கபோர்டில் எடுத்து போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி வீடு இருக்குது உங்களுக்கு, கபோர்டு இல்லை ஷெல்ஃப் மட்டும்தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு பேர்டனாகவே தெரியாது. வீடு க்ளீன் பண்ணுறது, கவரை அவுத்துட்டு வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் எப்போ பண்ண ஆரம்பித்தேன்னா, சஷ்வந்த் பிறந்து நான் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப நாள் நான் இதில் இருந்தேன் திருச்சியில் அம்மா வீட்டில். ஸோ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஐ வாஸ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட் க்ளீன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவ்வளோ டஸ்ட்டு, சில பாத்திரம்லாம் ரொம்ப பிசுன்னு. ஸோ இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேல் வந்து நீ ஊருக்கு வர அப்படின்னா லைக் 2 days 3 daysனால் பரவாயில்ல, 1 weekக்கு மேலே வர அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் கவர் கட்டி வச்சுட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரியலி வந்து நான் நினச்சேன் இதை எப்படி ஒவ்வொரு வாட்டி கட்டி அவுத்துட்டு இருக்க முடியுமான்னு. பட் இதை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அண்ட் வீட்டுக்கு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ரிலாக்ஸிங்காக இருக்கும். பொறுமையாக நம்ம அவுத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய்.